பெரியாழ்வார் பெற்ற பெண்கொடியாகிய ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை 30 பாடல்களையும் பாடுதல் நல்லது. அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளைப் பெற்று இன்புறுவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார். ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும். அதுவும் இயலாதவர்கள் அம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும். திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன. இனிய காலை வணக்கம். இன்று மார்கழி மாதத்தின் 12ஆம் நாள். இன்றைய திருப்பாவை கேட்டு இன்புறுவீர். கனை தினங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவலியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக் கினியானைப் பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய். ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அழிந்தேலோர் எம்பாவாய்.